நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மொழிக்கும் எங்கள் இசை இந்த இசைக்கிளை ஈடினை. Welcome to Airtel Super Singer Junior 3 Challenge celebrated by Chocolate Eclairs. இந்த வாரம் நீங்களா பார்த்திருக்கிற இந்த ரவுண்ட் வைல்ட் கார்ட் செலக்ஷன் ரவுண்ட். Airtel Super Singer Junior 3 மேடை விட்டு வெளியேறப்பட்ட எலிமினேட்டட் கண்டஸ்டன்ட்ஸ் தான் இந்த வாரம் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி பாடிட்டு வராங்க. நேத்துக்கு 5 கண்டஸ்டன்ட் பாடி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கும் 5 பேர் பாட போறாங்க. இன்னைக்கு இந்த எல்லா கண்டஸ்டன்ட்டும் பாடி முடிச்ச அப்புறம் 2 பேர் தான் ஆடியன்ஸ் ஓட்டிங்க்கு செலக்ட் ஆக போறாங்க. இட்ஸ் a very difficult decision for judges. அது மட்டும் இல்லாம நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் வழக்கமா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இந்த வாட்டி லைட்டா அந்த டென்ஷன் அந்த ஒரு ஃபோக்கஸ் தெரியுது அவங்க முகத்துல. இன்னைக்கு பாட போற ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்க்க முன்னாடி let's welcome our fabulous 5 judges. Give it up for Manik Viragam sir, Pushpavanam Kuppusamy sir, very beautiful Nitishi ma'am, the very cool Devan, and the very sweet Mahati ma'am. இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே போட்டி போடுறது இந்த Airtel Super Singer Junior 3 டைட்டில். அந்த வின்னருக்கு இந்த டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கும் 60 லட்சம் மதிப்புள்ள 3 bedroom டவுன் ஹவுஸ் கிடைக்க போகுது. இன்னையோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் give it up for சந்தோஷ் பாலாஜி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிடிச்ச ரவுண்ட்னா எதுன்னு சொல்லுவேன்? டாப் 10 எடுத்தாங்களக்கா, அந்த செலெக்ஷன்ல எஸ்எஸ்டி நம்பர் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி நம்பர் வந்து நல்லா இருந்திருக்கும். சூப்பர். ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. நீ வந்து சூப்பராக பாடி செலக்ட் ஆகிட்டேன்னா அதே மாதிரி நம்பர் உனக்கு கிடைக்க போது. ஆடியன்ஸ் ஓட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் சந்தோஷ் பலாச்சி சந்தோஷ் பலாச்சி அப்படின்னு கத்த போகிறாங்க எல்லாரும். ஐ ரெடி? ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது.
நீ வா பொன்னையிலே நெஞ்சம் ஏக்கத்தின் தவிக்குது. சந்தோஷ், சார் சாங் செலெக்ஷன் முதல்ல நான் பாராட்டணும். நல்ல பாட்டு. தேங்க்யூ சார். பாட்டினுடைய மெலடி கெடுக்காம அழகா பாடினீங்க. தேங்க்யூ சார். என்னுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். சந்தோஷ் பாலாஜி, மேம் பாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய தப்புன்னு எதுவுமே சொல்ல முடியாது. மேஜராக வந்து தாளத்துலேயோ இல்லை மெலடிலேயோ டியூன்லேயோ சொல்ல முடியல. இருந்தாலும் இந்த ரவுண்டுக்கு தேவையான ஒரு அந்த வெயிட்டு பஞ்சு லைஃப் பாட்டுக்கு மிஸ்ஸிங்காக இருந்தது. அதுதான் எனக்கு தோணித்து. இப்போ நல்லா பாடினீங்க நீங்கள். ஓகே, யா, தேங்க்யூ. சூப்பரா பாட்டீங்க. நாங்க அப்பா கிட்ட பேசணும். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, சந்தோஷ் பாலாஜி இந்த ஷோக்கு வந்து அப்புறமா அவனுக்கு கிடைச்ச வரவேற்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அண்ட் இதுக்கப்புறமும் நீங்க வந்து சந்தோஷ் பாலாஜியை என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மரா ஒரு சிங்கரா என்ன மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? சந்தோஷ் பாலாஜி பெரிய சிங்கராகனு ஆசைப்பட்டேன். அது விஜய் டிவி மூலியமாக தான் நிறைவேறியிருக்கு. இப்போ ஒரு ஃபிலிமில் பாடுற கூட அவனை கூப்பிட்டுருக்காங்க. நான் ஷோக்கு வேண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். சூப்பர். ஸோ ஃபிலிம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐ ஹோப் யூ கம் பேக் வித் வைல்ட் கார்டு. தேங்க்யூக்கா. ஆல் தி பெஸ்ட். டேக் எ சீட். தேங்க் யூ. இந்த வைல்ட் கார்டு செலக்ஷன் ரவுண்ட்ல அடுத்தது யார் பாட வர போறாங்க பார்க்கறது முன்னாடி சின்ன பிரேக். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 சேலஞ்ச் செலிப்ரேட்டட் பை சாக்கோ டபுள் எக்லேஸ், தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 Challenge celebrated by Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ரவுண்ட் வைல்ட் கார்டு செலக்ஷன் ரவுண்ட். And அந்த வயசுல இப்ப பாட போறது let's give it up for பரத். ஹாய் பரத். ஹாய்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எந்த ரவுண்ட் பார்த்துருச்சு? இந்த ரவுண்ட்ல ஐ ஷுட் ஹவ் பீன் தேர். நான் ரொம்ப மிஸ் பண்ண ஒரு ரவுண்ட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரவுண்ட் இருக்கா? கிளாசிக்கல். கிளாசிக்கல் இஸ் யுவர் ஃபோர்ட்டே இல்லையா? யுவர் ஸ்ட்ரெங்த். ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரெங்த்னு சொல்லலாம். ஸோ அந்த ரவுண்ட் நீங்கள் மிஸ் பண்ணீங்க. எஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. தேங்க்யூ. விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை தருவா யாரோ, எனது கை என்னை அடிப்பது போல், எனது விரல் கண்ணை கெடுப்பது போல், அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதில்லை, ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை, பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும், பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும், உடம்பில் வழிந்தோடும் உதிரம் என கேட்கும், நான் செய்த பாவம் என்ன, நான் செய்த பாவம் என்ன, விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை தருவார் யாரோ, உனது ராஜாங்கம் இதுதானே, ஒதுங்க
கொடுத்தாய் இன்றே கண்களில் கண்ணீரை ஏன் கொடுத்தாய் கைகளில் பொன்னள்ளி நீ கொடுத்தாய் இன்றே கண்களில் கண்ணீரை ஏன் கொடுத்தாய் காவியங்கள் உன்னை பாட காத்திருக்கும் பொழுது காவியுடை நீ கொண்டால் என்னவாகும் மனது காவியங்கள் உன்னை பாட காத்திருக்கும் பொழுது காவியுடை நீ கொண்டால் என்னவாகும் மனது வாழ்வை நீ தேடி வடக்கே நீ போனால் நாங்கள் போவதெங்க நாங்கள் போவதெங்க விடுகதையா இந்த வாழ்க்கை விடை தருவார் யாரோ எனது கை என்னை அடிப்பது போல் எனது விரல் கண்ணை கெடுப்பது போல் அழுது அறியாத என் கண்கள் ஆறு குலமாக மாறுவதோ ஏனென்று கேட்கவும் நாதியில்லை ஏழையின் நீதிக்கு கண் உண்டு பார்வையில்லை பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும் காம்பனில் விஷம் என்ன கறக்கவா முடியும் பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும் காம்பனில் விஷம் என்ன கறக்கவா முடியும் உடம்பில் வழிந்தோடும் உதிரம் என கேட்கும் நான் செய்த பாபம் என நான் செய்த பாவம் என்ன பரத் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பரத் கொஞ்சம் வாய்ஸ் படுத்திட்டு இருந்தாலும் யுவர் மியூசிக்கலி ரொம்ப அபண்டன்ட்லி டேலண்டட் அது கண்டிப்பாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் தெரியும். தேங்க்யூ மேம். அண்ட் நீங்கள் கொஞ்சம் லிரிக்ஸ் வைஸ் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பரத் மாதிரி ஞானம் உள்ள குழந்தை அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பரத். தேங்க்யூ. பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப அழகாக பாடினீங்க. சில இந்த குரலில் வந்து இந்த சாஃப்டாக பாட வேண்டிய சட்டில் நியூவன்சஸ்லாம் ரொம்ப அழகாக வந்தது. பட் அந்த ஃபீல் ஆஃப் த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். பரத், சொல்லுங்கக்கா. உனக்குள்ள இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நான் எனக்கு தெரியாம போச்சு. உண்மை தெரியுமா? எனக்கு சொல்லிச்சே கிடையாது. ஓகே ஓகே, பல பேர் இங்கே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நம்ம மேட்ருக்கு வருவோம் டேரெக்டாக. உங்ககிட்ட பேச வேண்டாம். அம்மா, பரத் இந்த பயணத்தை விட்டு வெளியேறின அப்புறமும் அண்ட் இப்போ இருக்கிற பரத்துக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஹவு மச் ஹஸ் ஹி grown? 5th ஆடிஷன் ரவுண்ட் பாடும்போது மஹதி ஜனா அந்த லிரிக்ஸ்லாம் வந்து டைட்டன் பண்ணணும், ரொம்ப லூஸாக ப்ரனவுன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனந்த் சாரும் அது சொல்லியிருக்கார். அதில் கொஞ்சம் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். அது டெவலப் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. Okay, so I wish both of you very, very, very all the best. Thank you. Thank you. Okay, Bharat, thank you so much and all the very best to you. Thank you. Take a seat. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Idol Super Singer Junior 3 Challenge, celebrated by Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இப்போ வரப்போற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இவர் செட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரே ஜாலி ஆர்பாட்டம், ஒரு கொண்டாட்டம் தான். எல்லாருக்கும் ஸ்டெப்ஸுக்கு சொல்லி கொடுத்து கொரியோகிராஃப் பண்ணி, இவங்க பாட்டுக்கு ஒரு கொரியோகிராஃப் போயிட்டு இருக்கோம், அங்கே பாட்டுக்கு ஒரு ஷூட்டிங் போயிட்டு மாதிரி ஒரு ஃபீல்டில் போயிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஸ்ருதிகா.
நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது உங்கள் அம்மா என்ன சொல்லி அனுப்புனாங்க? ஒன்றும் டென்ஷன் கிடையாது, நல்லா பாடுறீங்க சொன்னாங்க. வீடு பற்றியும் பேசல? கேட்டு இருந்தீங்களா? ஐ நோ ஆல் இன்ஃபர்மேஷன், யூ டெல் மீ. இப்போ சொல்லு, இப்போ சொல்லு. ஏய், ஏதோ சொன்னாங்க வீடு பற்றி. வீடு ஒன்றும் இல்லை, அந்த வீடு அது ஃபுல்லாக குரூப் பேசினாங்க. குரூப்லாம் இல்லை, எனக்கு தெரியாது. காது நான் அங்கே திருப்பவே இல்லை. நீ திருப்பவே இல்லையா? நீ திருப்பவே இல்லை, இருக்கிற கேடி நீ தான். நான் மேக்கப் போட்டு போய். நீ மேக்கப் போட்டுட்டு போயிட்டியா? ஆமாம், நான் சரி, அந்த குரூப்ல என்ன பேசினாங்க? எனக்கு தெரியலப்பா. நீ சொல்லனா நான் இன்னைக்கு நீ பாட முடியாது, நான் உட்காந்துக்கிறேன். நீ சொல்ல, நீ சாரி. வீடு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போதுமா? அதான். ஆமா, பை த பை, இது வந்து வைல்ட் கார்டு செலெக்ஷன் ரவுண்ட். இதுக்கப்புறம் வைல்ட் கார்டு செலெக்ஷன் ரவுண்ட் முடிஞ்சு, செலெக்ஷன் முடிஞ்சு, வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து செமி ஃபைனல்ஸ் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் வீடு. ஸ்டாப், மூச்சு விடுங்க கொஞ்சம். அவளுக்கு நான் ஃபுல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறேன். பாசிட்டிவ் எனர்ஜி. சோ வீடு நமக்கு தான் சொல்லிட்டீங்க. கன்ஃபார்ம் வருது, கன்ஃபார்ம் வருது வருது வருது. அட்லீஸ்ட் ஒரு கொட்டாயாவது வரும். ஓகே, ஸோ உங்கள் அம்மா காலையில் கொடுத்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீயும் கொஞ்சம் கொட்டுமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸ்ருதிகா, உன்னை ஆடிஷன்ப்போ நீ ஃபஸ்ட்டு வந்து பாடினப்போ உனக்காக நான் ஒரு பாட்டு பாடினேன். அது எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. ஸ்ருதிகா அப்படின்னு ஒரு பாட்டு இல்லையா? அதை உன்னை பார்த்தோன்னே எனக்கு பாடணும் தான் தோணுது. அவ்வளோ பிடிச்சிருக்கு எங்களுக்கு ஒன்று. அவ்வளோ. ஸ்ருதிகா, ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ சார். ரெண்டாவது சரணத்தில் என்ன மறந்துருச்சா? பரவாயில்ல, அதெல்லாம் சாதாரண விஷயம், நடக்கும் அதெல்லாம். உங்கள் வயசுக்கு நீங்கள் பாடும்பொழுது அது ஒரு ஆச்சரியமாக தானே இருக்கும்.
எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து பாடும் பொழுது நம்மள அறியாமல் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அது மாதிரி ஈஸ்வரிமா வந்து உலகளவில் புகழ் அடைஞ்ச ஒரு பாட்டு அது. எல்லாரும் ஈஸ்வரிமாவுக்கு ரொம்ப அழகாக பாடினீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸ்ருதிகாவோட அம்மா, ஹாய். ஸ்ருதிகாவோட லைஃப் சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் எவ்வளோ மாறி இருக்கு, என்னெல்லாம் மாறி இருக்கு? ஃபஸ்ட்டு வந்து பாட்டு ஸ்டைல் மாற்றிக்கிட்டேன். முன்னாடி உட்கார வைக்கணும்னா ஒரு சாங் கற்றுக்க வைக்கணும்னா உட்காருன்னு சொல்லணும். இப்போல்லாம் அந்த அம்மாவுக்கு அப்படி கிடையாது. பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு தானே இன்ட்ரெஸ்ட் வருது, இந்த பாட்டு எடுக்கணும், இந்த பாட்டு எடுக்கணும். ரொம்ப கஷ்டமான சாங்லாம் மாலை பொழுதில் கண்டிப்பாக பாட்டுமான்னு கேட்டான். அம்மா ராஜத்தி வேணாம் இப்போ ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் எடுக்க வச்சுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதிகா. கிட்டே சி தேங்க்யூ. அடுத்ததா பாட வர போறது, லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ரக்ஷிதா. ஹாய் ரக்ஷிதா. ஹாய் கா. பிரிட்டி டால் மாதிரி இருக்கீங்க. தேங்க் யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. ஓகே, ஒரு குட்டி கேப் தான் நீங்க எடுத்தீங்க இல்லையா? ஒரு குட்டி கேப்க்கு அப்புறம் யூ ஆர் பேக் அகைன். we missed you. how does it feel to be back ஒரு குட்டி கேப்க்கு அப்புறம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. do you feel now நீங்க வந்து ஃபைனல்ஸ்க்கு போய்டுவீங்க அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? I am confident but என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்றீங்க. yes. okay, so I wish you all the very best. thank you. சூப்பரா பாடுங்க. thank you. okay. நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு தந்தே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். அமைந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையில் காலமும் சொல்லும், உதிர்ந்து போன மலரின் வாசமோ, தூது பேசும் கொலுசின் ஒலியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும், உடைந்து போன வளையலின் வண்ணமோ, உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் உந்தன் கையில், தோளில் சாய்ந்த கதைகள் பேச நமது விதியில் முதல் கதவு போதுமே காதலா, கண்கள் திறந்திடு. நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு தந்தே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். thank you. ரக்ஷிதா, hello sir.
உண்மையிலே வந்து you've really come to the competition today really well prepared. ரொம்ப நல்ல song choice. Really, I'd say I give you about 95% marks on this performance. ரெண்டு மணி நேரத்துல தான் கொஞ்சம் pitching was a little off, but overall fabulous performance and great tone. Thank you, sir. Rakshita. Hi, ma'am. Brilliant performance, Rakshita. Thank you, ma'am. Beautiful song selection. I think Super Singer-ல இது பாடின ஒரு தடவை நான் அழுதுருக்கேன்னு நினைக்கிறேன். But then this was fabulous today. I think சரணம் முடிச்சு பல்லவி வரும்போது அப்பா அடி பாடி முடிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது அந்த வாய்ஸில். வெரி நைஸ். ஐ லவ்ட் இட். தேங்க்யூ மேம். குறிப்பாக சொல்லணும்னா ரக்ஷிதா அவருடைய குரல் மிக இனிமையாக இருக்கு. வந்த பாடல்கள்லேயே நான் நல்ல செலெக்ஷன் அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டை தான் சொல்லணும். தேங்க்யூ சார். நல்லா பாடினீங்க, நல்லா இருக்கு. இன்னும் டெவலப் பண்ணிக்கங்க. நல்லா பெரிய சிங்கரை வாங்க. தேங்க்யூ சார். Rakshita. Hi, Ka. Amazing song, man. Thank you. ரொம்ப அழகா பாடுன. Thank you. Okay, now it's time to talk to your அம்மா. Hi, auntie. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, ரக்ஷிதா வந்து ஒரு அமேசிங்கான சிங்கர் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு யோர் ஹர் பெஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவங்க குறைகள் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். ஏன்னா அது வந்து டூ ஆர் டை சுச்சுவேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எப்படி பாடினா? அவள் நல்லா பாடியிருக்கா. ஆக்சுவலாக அவள் மெலடியில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு எல்லாருமே ஜட்ஜஸ் சொன்னது இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து மெலடி தான் பாடுறேன் இந்த ரவுண்டுக்குன்னு மெலடி எடுத்து பாடிருக்கா. நல்லா பாடிருக்கா. ஆல் தி பெஸ்ட் ரக்ஷிதா. யூ கேன் டேக் எ சீட். தேங்க்யூ. ரக்ஷிதாவை தொடர்ந்து அடுத்தது யார் பாட வர போறாங்க அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 சேலஞ்ச் செலிப்ரேட்டட் பை சாக்கோ டபுள் எக்லேர்ஸ். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 Challenge celebrated by Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த செலக்ஷன் ரவுண்ட்ல நேத்துக்கு 5 கண்டஸ்டன்ட்ஸ் பாடி இருக்காங்க. இன்னைக்கு 4 பேர் பாடி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா 2 பேர் தான் ஆடியன்ஸ் செலக்ஷனுக்கு செலக்ட் ஆக போறாங்க. அந்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்க்கணும்னா இந்த ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். So let's welcome the classicalல சாமரகல முகுந்த். ஹாய் முகுந்த். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. ஓகே, கிளாசிக்கல்ல நீங்க வந்து பின்னி பெடல் அடிப்பீங்க அப்படின்னு தெரியும். எஸ். இப்போ என்ன ஜானர் வந்து பாட போறீங்க? கிளாசிக்கல். சரி, நீ ஷோல இருக்கும்போது யார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல? ராஜகணபதி தான் கண்டிப்பா. ஓகேடா, பயங்கரமா மிஸ் பண்ண ரவுண்ட். 2 ரவுண்ட் இருக்கு. சிங்கிங் வித் ஜட்ஜஸ். அந்த ரவுண்ட் ரொம்ப ரொம்ப அதான் நான் எலிமினேட் ஆன அடுத்த ரவுண்டு. சே இந்த ரவுண்ட் பாடிருக்கலாமே, ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கிளாசிக்கல் ரவுண்ட். ஓகே, ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசையல் இடம் உருவாகும், இசையென்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும்.
தட்டும் கடலனை ஓடி ஓடி வரும் எந்த இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே எந்த இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் எனும் தீபங்களே கண்ணில் கனல் வரும் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் எனும் தீபங்களே 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 இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். தேங்க்யூ. முகுந்த், எஸ் சார். சாதாரணமாக நிறைய நீங்கள் பாடி கேட்டிருக்கேன். எஸ் சார். பல தடவை உங்களை கட்டி பிடிச்சி கூட நான் பாராட்டியிருக்கேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் சார். இந்த பாட்டை நீங்கள் இன்னைக்கு பாடின விதம் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. என்ன காரணம்னா, வெதர் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அல்லது ப்ராக்டிஸ் பத்தலையா என்னன்னு தெரியல, நிறைய குறைகள். எல்லாத்த விட கிளைமேக்ஸ் மகுடம் வச்ச மாதிரி தீபங்களே, அதையே மைக் ஃபோக்கஸ்லேயே சஸ்டெயின் பண்ணக்கூடாது. அப்படி போயிட்டேன். ஸோ குறைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். திருந்தறதுக்கு நிறைய ஆயுசு இருக்குது. இன்னும் 100 வருஷம் இருக்குது. எதை வேணாலும் திருத்திக்க முடியும். கரெக்டா? ஆல் தி பெஸ்ட். முகுந்த், எஸ் சார். நல்ல பாட்டு செலக்ட் பண்ணீங்க. ஆனால் அந்த பாட்டு வந்து இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அப்படின்னு அவர் டிஎம்எஸ் ஐயா பாடியிருக்கும்போது அவ்வளோ பாவம் இருக்கும். ஒரு ஒரு வரியிலையும் அந்த இனிமே குறைஞ்சி லவுடு கொஞ்சம் சத்தம் அதிகமான மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. கொஞ்சம் ரஃப்பாக ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. ஓகே முகுந்த். ஓகே முகுந்த், நீங்கள் எப்படி பாடுனீங்க நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும்? நல்லா பாடினேன். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஃபீல் கொஞ்சம் பண்ணி பழகிக்கலாம். ஓகே முகுந்த், இப்போ உங்க அப்பா கிட்ட பேசலாமா? எஸ். அங்கிள். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சூப்பர், வெரி வெரி ஹாப்பி டு see you. பாடினதுக்கு அப்புறம் முகுந்த் வந்து முக்குனோட லெவல் எது வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 80% சான்சஸ் இருக்கு. பக்கத்துல இருக்கா? ஓகே, இருக்கான். அதுக்கு மேல எப்படி நடக்குதோ நடக்கட்டும். ஓகே, thank you so much sir. Thank you. Sir Mukund, all the very best to you. Take your seat. Thank you. So judges, இந்த வாரம் 10 போட்டியாளர்கள் பாடி முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்கலேருந்து வைல்ட் கார்ட் செலெக்ஷன் பப்ளிக் ஓட்டிங்க்கு யார் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி பாடின அத்தனை பிள்ளைங்களுமே எல்லாம் நல்லா தான் பாடினாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான திறமைகளை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது, ஏற்கனவே அவங்க வந்து கடந்து வந்த பாதைகளே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அந்த அனுபவம் என்னங்கிறது இன்றைக்கி அவங்க பாடும்பொழுது பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ்லேயும் அது நல்லா தெரியுது. நல்லா நம்ம அதனால் உணர முடியுது நம்மளால். ஆஸ் அ ஜட்ஜு வந்து நம்ம இதிலேருந்து அந்த ஸ்கோர் போடுறோம் இல்லையா, மார்க் போடுறோம் இல்லையா, அந்த மார்க்கினுடைய அடிப்படையில் டாப் ஸ்கோரர்ஸ்னு அந்த 10 பேர்லேருந்து ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 4 பேர் யாருங்கிறத சொல்கிறோம். அவங்கள இங்கே மேலே மேடைக்கு வர சொல்லுங்கள். ஓகேயா? ஓகே சார். ஹரிப்ரியா. ஹரிப்ரியா. ரத்நாராயணன். செஃபி. நான் சொல்லட்டா? சொல்லுங்க. ரக்ஷிதா. இந்த வாரம் 10 கண்டஸ்டன்ட்ஸ் பாடிருக்காங்க. அதுலேருந்து இவங்க தான் டாப் 4ல வந்திருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ், இவங்கலேருந்து அந்த வைல்ட் கார்டு ஓட்டிங்க்கு யார் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? அங்கே தானே பிரச்சனையே. பிரச்சனைங்கிறது அங்கே தானே வருது. இப்போ இதில் என்னென்னா 4 பேருமே வந்து ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் தான் மார்க் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. செலக்ட் பண்ண சாங்கு, பாடின விதம், ப்ரெசன்டேஷனு, வாய்ஸ் கண்ட்ரோலு, ஸ்ருதி சுத்தம், இப்படி எல்லா ஆஸ்பெக்டையும் பார்க்கும் பொழுது டாப் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 1 2 3 ரக்ஷிதா. Congratulations.
ரக்ஷிதா. ஸோ ரக்ஷிதா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் வந்து யூ ஹவ் பீன் செலக்டட் ஃபார் வைல்ட் கார்டு. ஓகே. ஸோ ரக்ஷிதா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஆடியன்ஸ் ஓட்டிங்க்கு போயிருக்கீங்க. அங்கேருந்து நீங்கள் பாடி நீங்கள் வந்து ஃபைனல்ஸ்க்கு போகலாம். சூப்பராக பாடிங்க. இனிமேல் தான் உங்களுக்கு வந்து இன்னும் டஃப் ஆக போகுது. இப்போ ஜட்ஜஸ் மட்டும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் வந்து ஆடியன்ஸும் இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. Pushpanam sir, can you please give the bouquet to Rachita? Rachita, so how do you feel now? Very happy. Relieved? Yes. But இனிமே தான் வந்து உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. அம்மா, ரக்ஷிதா அம்மா, how are you feeling now? Very happy. Very happy. Yeah. Expected? நல்லா பாடுவான்னு தெரியும், பட் எல்லாருமே நல்லா பாடுக்கிறதுனால there was இப்போ நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Congratulations to you also, man. Congratulations, Rachita. Thank you. All the very best, ma. You can take a seat now. So judges, ஒருத்தரை வந்து ஆடியன்ஸ் ஓட்டிங் காமிச்சிட்டீங்க. இந்த 3 பேரோட நிலைமை சொல்லுங்க ஜட்ஜஸ். அதாவது தனித்தனியாக இந்த 3 பேருனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி நம்ம முதல்ல சொல்லி ஆகணும். ஹரிப்ரியா, உங்களுடைய வாய்ஸு ரொம்ப மென்மையாக ரொம்ப அழகாக இருந்தது. பாடின விதம் எல்லாமே நல்லா இருந்தது. நுணுக்கமான சின்ன சின்ன குறைகள்ங்கிறது வந்து நெக்லிஜிபிள், தவிர்க்க முடியாத சின்ன சின்ன குறைகள் இல்லையா? அதனால் இதில் நிறைவான விஷயங்கள் என்னங்கிறத நம்ம தூக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு மார்க்கை போடுறோம். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரத் நாராயணன் விடுகதையாங்கிறத வந்து அந்த பாவத்தை அந்த எக்ஸ்பிரஷனை மேக்ஸிமம் ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப அழகாக பாடினேன். உன்னுடைய ஏஜுக்கு உன்னுடைய வாய்ஸுக்கு எந்த அளவுக்கு அந்த பாட்டை அழகுபடுத்தி பாட முடியுமோ அவ்வளோ அழகாக பாடினீங்க. செஃபி பூமீது பாட்டு பாடினீங்க இல்லையா? உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல த்ரோ வாய்ஸ் இருக்குது. அந்த உருவத்துக்கு மிஞ்சின குரல்னு நான் சொன்னேன் இல்லையா? அதனால் உங்களுடைய ப்ரெசன்டேஷன், வாய்ஸோட அந்த கண்ட்ரோல் எல்லாமே நல்லா இருந்தது இல்லையா? சின்ன சின்ன நுணுக்கங்கள் குறைகள் அதெல்லாம் இருந்தது. மார்க்குன்னு போடும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அதிக வித்தியாசம் பார்க்க முடியல எங்களால். பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் 03, 02, 05 அதை மாதிரி மார்ஜினில் தான் மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதிலேருந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது யோசிக்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கோம். அதாவது உங்கள் 3 பேரையுமே ஹோல்டில் வைக்கிறோம். அடுத்த வாரம் வந்து பாடக்கூடிய கேண்டிடேட்ஸினுடைய மார்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓவரால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேட் என்னங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஆமாம். ஓகேயா? சந்தோஷமா எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். ஸோ ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் ரிசல்ட் இப்போ வந்து அவங்க வெளியே சொல்ல போகிறது இல்லை. யூஆர் ஆன் வெயிட். அடுத்த வாரம் கடைசியில் பாடி முடிச்ச அப்புறம் உங்கள் நிலைமை என்னங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வாரம் நீங்கள் 3 பேருமே வெயிட் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். யூ கேன் டேக் யூ சீட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த வாரம் இந்த 10 கண்டஸ்டன்ஸ்லேருந்து ரக்ஷிதா வைல்டு கார்டுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. அவங்க டைரக்டா வைல்டு கார்டுக்கு பாட போறாங்க. மீதி இருக்க 3 பேர் ஜட்ஜஸ் வெயிட் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. அடுத்த வாரம் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பாடி முடிச்ச அப்புறம் அவங்க நிலைமை என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். இன்னும் மீதி நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க பாடுறதுக்கு. இந்த எல்லா கண்டஸ்டன்ஸும் போட்டி போடுறது இந்த ஏடல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டைட்டில். அந்த வின்னருக்கு டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுச் வழங்கும் 60 லட்சம் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸும் கிடைக்க போகுது. In the wildcard selection round, அடுத்த வீக்கெண்டும் தொடர போகுது. So don't miss it. We'll see you back right on Aerial Super Singer Junior 3 Challenge. Ta-da, bye-bye. Good night.